புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்த சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலவாரி குமிச்சு கிடக்கு. புகை விட்டு ஆத்துன்னு ஆத்துறதா இல்லை புகை பழக்கத்தை மாத்துறதான்னு பார்க்கலாம் வாங்க. சில எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாலே தம் அடிக்கணும் போல தோணுது சார்னு சொல்றாங்க. சிலர் எனக்கு இந்த கையில டீ சார், இந்த கையில ஒரு பஃப் தம்மு சார், அப்பதான் சார் ஒரு ஃபீலே வருதுங்கிறாங்க. சிலர் எனக்கு எக்ஸாம் டைம்ல ஃபோக்கஸ் பண்ணோம் சார், ஃபோக்கஸ் பண்றதுக்காக நான் தம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் எனக்கு காலைல கக்கூசே வரமாட்டேது சார், அதுக்காக தான் நான் ஒரு பீடி குடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வகை வகையா நம்ம காரணம் சொல்லி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சிலர் இந்த எல்லா காரணத்தையும் சொன்னாலுமே கூட அதை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நிறுத்த முடியாம தைக்கவும் செய்யறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? போதைங்க. இட்ஸ் அன் அடிக்ஷன். சிகரெட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு ஹைலி அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம இதயத்தில் போகக்கூடிய ரத்த குழாயில் அடப்பை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகங்க. தென் லங்ஸ்ல சொல்லவே தேவையில்லை, எம்பைசீமா டு லங் கேன்சர் எக்ஸெட்ரா காஸ் பண்ணும். தென் நம்ம குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் பாசிவ் ஸ்மோக்கிங் கொடுத்து அவங்களுக்கும் சிகரெட் ரிலேட்டடான ஒரு இல்னஸை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இதை தான் தலைவர் சொல்லியிருக்காரு. உடம்புக்கு நல்லதில்லை, அனுபவத்துல சொல்றேன். அப்புறம் இந்த புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்துங்கிறது புகை விட்டு இல்ல, புகை விட்டு. இப்ப நீங்க ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா அதையே யோசிச்சுட்டு இருக்காம வேற ஏதாவது ஒரு விஷயத்துல புகை விட்டு ஆத்துன்னு சொல்றாங்க. தேங்க்யூ.